சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2, 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்சைட் ட்ரேடு தான் நான் எடுத்திருந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே தான் எனக்கு ஒரு அப்சைட் ட்ரேடு வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன தான் இன்றைக்கி பெரிய கேப் டவுன் ஆனாலும் டவுன் சைடு மூவ் மாதிரி இன்றைக்கி கொடுத்து எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் ஸ்ட்ரிக்டாக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், எனக்கு கன்ஃபர்மேஷன் டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும். ஸோ அதன்படி எனக்கு ஒரு 12:30 மணிக்கு தான் எனக்கு அப்சைட் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம். ஸோ அதனால் நான் அந்த 12:30 மணிக்கு ஒரு அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12:40க்கு ஒரு 6 லாட் வந்து 72,000 பிஏ வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். சென்செக்ஸில் தான் 72,000 புட் ஆப்ஷனை தான் நான் செல் பண்ணியிருந்தேன். 194 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு 51 ரூபா பக்கம் வரும்போது என்னோடய டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டதால நான் அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இதுக்கு என்ன சார்ஜஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 141 ரூபா வந்து இன்றைக்கி சார்ஜஸ் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் நெட்டாக நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 17,085 ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்து பயங்கரமாகவே போயிருக்கு அதுக்கப்புறம். பட் என்னதான் இருந்தாலும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் நான் என்னோட டார்கெட் ரீச் பண்ணோன்னே நான் அந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி என்னையோட இந்த வாரம் வந்து முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா லீவு தான். ஸோ இதோட மண்டே தான் ட்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் நல்லாவே இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருக்கோம். என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் இன்றைக்கி இந்த அப்சைட் ட்ரேடை நான் வெயிட் பண்ணி, அதுவும் மதியத்தில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் தான் இந்த அப்சைட் ட்ரேடை நான் கரெக்டாக நான் எப்படி எடுத்தேன்றதை வந்து பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டாவை எடுத்து வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2022 போகலாம். அதில் வந்து ராவன் போகிறேன். ராவனில் அப்சைடில் வந்து டைப் 3ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் டவுனு, அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு 50 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு மூவ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த அப்சைட் ட்ரேடை வந்து நான் எடுத்தேன். ஓகேங்களா. இது என்ன டேட்டில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/2/2022. வேறு இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், பெரிய கேப் டவுனு, 50 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. இங்கே பாருங்கள் ஒரு கேப் டவுனு, 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைடு மூவ். ஸோ எதுவுமே இங்கே வந்து புதுசாக நடக்கிறது கிடையாது. நடந்த விஷயம் தான் திருப்ப இங்கே நடந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாகவே இந்த மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்லாம் வந்துடலாம். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி படி இந்த அப்சைட் ட்ரேடு எடுத்தேன். இன்னும் வேறு ஏதாவது வருஷத்தில் கூட போய்ட்டு எக்ஸாம்பிள் சார்ட் பார்ப்போம். 2023 போவோம், ராவன் போவோம், அதில் அப்சைடு போகிறேன், டைப் 3 போகிறேன். ஸோ இந்த டேயில் பாருங்கள் ஒரு கேப் டவுனு, 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைடு மூவ். அதிகபட்சம் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் வரும். பட் நான் வந்து ஒரு 1:1 டிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் அதை கவர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. அதிகபட்சம் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் வரும். இங்கே பாருங்கள் சென்ட்ரல் பிவோட் வந்து தான் இங்கே திரும்பி இருக்குது. இன்றைக்குமே அதே மாதிரி தான் உங்களுக்கு சென்ட்ரல் பிவோட் வந்து தான் அது வந்து திரும்பி இருக்கும். ஸோ இன்னைய டேலையும் பாருங்கள் பெரிய கேப் டவுனு, 50 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிபிஆர் வரைக்கும் போயிட்டு தான் திரும்புது. நான் வந்து ஒரு 1:1 டிஸ்டன்ஸ் எனக்கு இருக்கும்போது நான் வந்து இந்த ட்ரேடை புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன். நான் ஏற்கனவே நடந்த விஷயங்களை தான் நான் பேட்டர்ன்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மேலே நான் ஃபாலோ பண்ணுறேன். அது ஏன் நான் 20 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மேலே ஃபாலோ பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன்னா, மார்க்கெட் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ அப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, அடுத்த மூவ் அது என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரே ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போய் எல்லா நாளும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒர்க்கே ஆகாது. ஒரு நாளும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறணும். நம்மளும் பிளான்ஸை வந்து மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே அப்ளை பண்ணால் மட்டும் தான் இங்கே ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா. வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் கிடையாது, கூடவே நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலும் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். நான் ஏன் இன்றைக்கி வெறும் 6 லாட்டு தான் நான் செல் பண்ணுறேன்னா, என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் பிரகாரம் நான் கரெக்டாக பொசிஷன் சைசிங் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா. என்ன தான் நான் அதிக லாட்ஸ் போடுற அளவுக்கு என்கிட்ட ஃபண்டு இருந்தாலும் நான் 6 லாட்டு தான் போடுவேன். ஏன்னா எனக்கு லாஸ் ஆச்சுன்னா என்னோட லாஸ் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்குள்ளே அது முடியணுன்றதுனால நான் வெறும் 6 லாட்டு தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் போதும், மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.